எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்காகவே நான் பிச்சமூர்த்தியோட சிறுகதை ஒண்ணு படிச்சுட்டு வந்தேன். ஞானப்பால்ன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு சிலரோட லிஸ்ட் எடுத்தோம்னா, அதுல கண்டிப்பா நான் பிச்சமூர்த்தியும் இருப்பாரு. ஸோ இந்த கதை வந்து ஒரு 60, 70களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை இது. ஆம், அதை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, அதுல வேற தங்கத்தோட விலை, தங்கம் செய்யற ஆசாரிக்கு கொடுக்கப்படுற கூலி ஒரு 15 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் மாத சம்பளம், ஒரு சத்திரத்தில் பாத்திரங்கள் ஒருவருக்கு 5 ரூபாய் மாத சம்பளமா கொடுக்குறாங்க. அப்புறம் வெறும் வேலை உணவுக்கு வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் கிடைக்கிறாங்க. ஸோ இதை வச்சு வந்து அந்த காலத்தை வந்து நம்ம தீர்மானிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு சத்திரத்தில் நடக்கிற கதை. அப்போல்லாம் அந்த ஹோட்டல்ல எல்லாம் நம்ம தங்குற பழக்கம் எல்லாம் வந்து கிடையாது. பெரும்பாலும் வசதியானவங்களுக்கு கூட ஒரு பயணிகளா யாத்ரீகர்களா வந்து கோவில்களுக்கு இப்படிலாம் போகும்போது அந்த சத்திரங்கள்ல தங்குவாங்க. அப்படி ஒரு சத்திரத்துல ஒரு தவசி பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தனோட நிர்வாகத்துக்கு கீழே அந்த சத்திரம் இருக்கு. ஒரு முதலியார் ஒருத்தரோட அவர் தான் வந்து அதோட ஸ்பான்சர். அந்த சத்திரத்துல வந்து சாப்பிட்றவங்களுக்கான அந்த செலவு தொகையெல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் அந்த சத்திரத்தை நடத்துறவர். அவர் வந்து நிர்வாகத்துக்கு தவசி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டிருக்காரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னோட கீழே அந்த நிர்வாகம் இருக்கு சத்திரம் அப்படிங்கறனால அதுல எப்படியெல்லாம் காசு அடிக்க முடியுமோ, பணம் சம்பாதிக்க முடியுமோ, ஒரு காய்கறி வாங்குறதுல இருந்து அந்த சத்திரத்துக்கான செலவுகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவன் கொஞ்சம் சைட்ல வந்து அதுல ஊழல் பண்றான். ஒரு பாத்திரங்கள் உறவர் இருக்காரு, காத்தான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு சுமை கூலி வேலை பார்க்குறவர். அதுல இருந்து தெரிஞ்சுட்டேன் வந்து கொஞ்சம் அவர் சாதி ரீதியாகவும் கொஞ்சம் தாழ்ந்த இதை சேர்ந்தவரா இருப்பார் போல. ஒரு மாதம் 5 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. தினமும் சாப்பாடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போறான் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம். அப்படியும் கூட முனகுறான், குழம்பு இல்ல, வெஞ்சனம் பத்தல அப்படின்லாம் முனகுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காத்தான் மேல இவருக்கு ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கு. அந்த நேரம் ஒரு பண்டாரம் வராரு அந்த சத்திரத்துக்கு. அவர் எப்படின்னா, ஊர் ஊரா போய் எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து தங்கிட்டு அப்புறம் மறுபடியும் யாத்ரீகர் மாதிரி பயணம் பண்ணிட்டு கோவில்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு தெரியிற திருமணமாகல இப்படி ஒரு பண்டாரமாவே ஊர் ஊரா தெரியுறாரு. அப்படி ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. சத்திரத்துக்கு வந்துட்டு, எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்தா போதும், தினம் நீங்க சொல்ற வேலைகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு இந்த தவசி பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா ஏற்கனவே 5 ரூபாய் பாத்திரம் கழுவுறது கொடுத்துட்டு இருக்கோம், அவனுக்கு உணவு வேற கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த 5 ரூபாய் மிச்சம் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம் அந்த பணத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இவரை வேலைக்கு சேர்க்கிறான். இவரை வேலைக்கு சேர்த்ததுங்கன்னு இவர் நல்லா சுத்தமா செய்யறான். அந்த காத்தானை விட ரொம்ப சுத்தமா வேலைகளை எல்லாம் நல்லா செய்யறாரு. ஒரு வேளைக்கு 2 வேளை உணவா கொடுக்குறான் தவசி பிள்ளை. ஏன்னா காசு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தானேன்னு 2 வேளை உணவா கொடுக்குறாங்க. இவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, தினமும் போய் குளத்துல குளிச்சுட்டு திருநீர் நெற்றி நிறைய திருநீர் பூசிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றாரு. அதை ஒரு பழக்கமாவே வந்து செய்யறாரு. அதுக்கு மேல இவருக்கு வேற எந்த அறிவும் கிடையாது. மதம் சம்பந்தமான ஒரு ஞானமோ இல்ல அது சம்பந்தமான ஒரு அறிவோ இல்ல வேற இறைவன் சம்பந்தமான ஏதாவது ஒரு ஞானமோ எதுவுமே கிடையாது. இதை வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து பழக்கப்படுத்திருக்காங்கிறனால இதை வந்து ரெகுலரா நம்ம பல் விளக்குறது குளிக்கிறது மாதிரி ஒரு காரியமா மட்டுமே இதை வந்து செய்யறாரு. ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு பக்தி மான் மாதிரி ஒரு ஞானி மாதிரி வந்து இவரை பார்க்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இந்த மாதிரி ஆளை இந்த காலத்துல பார்க்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்துக்கு வர்றவங்க பேசிக்கிறாங்க. போறப்ப அவங்களுக்கு அவர் கையில வந்து காலனா, ஒரணா, 2 அணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுத்துட்டும் போறாங்க. இது வந்து அந்த தவசி பிள்ளைக்கு கொஞ்சம் தாமதமா தெரியுது. இந்த மாதிரி காசு கிடைக்குது இவனுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமா இருக்கு. உடனே என்ன செய்யறான், ஏற்கனவே வெறும் சோறுக்கு மட்டும்தான் வேலை வாங்கிட்டு இருக்கான். அந்த சாப்பாட்டோட அளவை குறைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 3 கவளம் சோறு வந்து காலையிலயும் மாலையிலயும் கொடுக்கறத வந்து அந்த சாப்பாட்டோட அளவு 1 கவளமா 2 கவளமா இப்படி வந்து குறைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவர் நினைச்சுக்கிறாரு, ஒருவேளை சத்திரத்துல வர்ற வந்து தங்குற பயணிகள் நிறைய சாப்பிட்டுட்டு போறாங்க போல, அதனால மிச்சத்தை தானே நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு அதையும் ஏத்துக்கிறாரு. இவரால வந்து அந்த பகுத்தறிஞ்செல்லாம் வந்து பார்க்க தெரியல. இதுக்கு முன்னால ஒருத்தன் பணத்துக்காக பணம் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் யோசிக்க தெரியல. அப்போ அவங்க இதை கொடுக்கறதே அவங்க பெருசுங்கிற லெவல்ல தான் இவரால யோசிக்க முடியுது. அதனால அந்த குறைஞ்ச சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிறான்.
கொஞ்சம் நாளாக ஆக அந்த சாப்பாட்டோட அளவை குறைக்க 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 இவரோட வயிறு பேசுது. வயிறு பேச வைக்குது. அப்போ வந்து இந்த தவசி பிள்ளை சொல்றான், அதான் காசு இருக்கு இல்லையா, போய் ஹோட்டல்ல எதையாவது வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றான். சரின்னு அதையும் வந்து இவர் ஏத்துக்கிறாரு. இப்படி சில மாசங்கள் போகும்போது, அப்ப இவன்கிட்ட ஓரளவுக்கு தோராயமான ஒரு தொகை சேர்ந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவசி பிள்ளை யூகிக்கிறான். அப்ப யூகிக்கும்போது கூப்பிட்டு பேசுறான். அந்த பண்டாரத்தை கூப்பிட்டு பேசுறான். நீ காசை சேர்த்து வச்சு உனக்கு மனைவி இல்ல, குழந்தை இல்ல. நீ காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அப்ப அதுக்காக அத கீழே இறைச்சா விட சொல்றீங்க அப்படிங்கிறான். இல்ல அவனோட பேரு லிங்கக்கட்டி. அந்த பண்டாரத்தோட பேரு லிங்கக்கட்டி. எனக்கு அந்த பேரே வந்து புதுசா இருந்துச்சு. லிங்கம் ஒண்ணு வந்து ஒரு கயித்துல கோர்த்து ஒரு லிங்கத்தை வந்து கழுத்துல எப்பயுமே போட்டிருக்காரு. அந்த அப்போ வந்து இந்த தவசி பிள்ளை சொல்றான், இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நீ ஒரு தங்க செயின் வாங்கி அந்த லிங்கத்துக்கு போடலாம்ல. எனக்கு எதுக்குயா பண்டாரத்துக்கு போய் பரதேசிக்கு போய் தங்க செயின் அப்படிங்கிறான். உனக்கு இல்ல, அந்த லிங்கத்துக்கு சாமிக்கு போடலாம்ல தங்க செயினை அப்படின்னு இவன் தூண்டி விடுறான். அவன் கையில எவ்வளவு காசு இருக்கு என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த குறுகுறுப்பு இருந்துட்டே இருக்கு. இவன் கையில கொடுத்து வச்சிருந்தா, இந்த பணத்தை நீ வச்சுக்க பத்திரமா, நான் கேட்கும் போது தான் கொடுத்து வச்சிருந்தா இவன் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான். ஆனா அதுவுமே பூனைக்கு வந்து பாலை வந்து பூனைக்கு காவல் காக்குற மாதிரி தான் அதுவும் அந்த விஷயமேவும். அதனால இவன் வந்து அந்த உள்ளூர்ல இருக்க ஒரு ஒரு கிழவி ஒருத்தி வந்து இந்த அடமான பொருள்லாம் வாங்குற ரொம்ப பண விஷயத்துல நம்பிக்கைக்குரிய ஒரு வயதான ஒரு கிழவி கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்து வச்சிருப்பான். அப்ப இந்த தவசி பிள்ளை இந்த செயின் பத்தி சொன்னோடனே அவனோட மூளையில அது வந்து பதிஞ்சிருச்சு. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி சில மாசங்கள் ஆனதுக்கு அப்புறம் போய் ஒரு தங்கம் பொண்ணு ஆசாரி கிட்ட ஒரு தங்க செயின் வந்து நான் செய்யணும், இந்த லிங்கத்துல கோர்த்து போடுற மாதிரி அப்படிங்கவும் அவரே முதல்ல சொன்ன உடனே சிரிச்சிருக்காரு. என்னையா உனக்கு செயினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்ல, நான் இந்த லிங்கத்துக்காக வந்து நான் போடணும்னு விரும்புறேன் அப்படிங்கவும் அவர் அதற்கான செய்கூலி பணமா 15 ரூபாய் கேட்கிறாரு. அதே போல அந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கி செயினாவும் செஞ்சு போட்டுட்டான். போட்டுட்டப்போ இது வந்து அந்த டெல்டா மாவட்டங்கள்ல நடக்கிற கதைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து சீர்காழிக்கு அந்த ஞானப்பால் நாவுக்கரச ஞானசம்பந்தர் பெற்ற அந்த ஒரு விழா நடக்கும் போல கோவில்ல. அத அத வந்து அதுல நான் கலந்துக்க போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவசி பிள்ளைகிட்ட கேட்கறான். சீர்காழி வரையும் போயிட்டு வரேன்னு. சரி எவ்வளவு நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கும். இந்த பாத்திரங்கள் வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, நான் யாராவது ஆள் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படி போய் ஒன்னு சத்திரத்துல போய் தங்கி அந்த திருவிழாவை கலந்துக்கிறான். இங்க வந்து தவசி பிள்ளைக்கு ஒரு நாள் போறதே வந்து இவன் இல்லாம அவ்வளவு பதைப்பதைப்பா இருக்கு. இவன் எப்போ வருவானோ, வராம போயிடுவானோ, இந்த வேலைகள்லாம் வந்து இப்படி இழுத்துட்டே போதே, ரப்பர் மாதிரி ஒவ்வொரு நாளும் கிடக்குதேன்னு சொல்லி ஒரு 2 நாள் முடிஞ்சிருக்கும். 3வது நாள் திடீர்னு வந்து முன்னால நிப்பாரு. ஏன்னா அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, திருவிழா பார்த்துட்டேன் வந்துட்டேன். கழுத்து வந்து மொட்டையா இருக்கும். ஏன்னா கழுத்துல எதையும் காணோம் அப்படின்னோடனே, பின்ன திருவிழால போய் ஒரு திண்ணையில தங்கியிருந்தேன். அங்க ஒரு சத்திரத்து திண்ணையில தங்கியிருந்தேன். அங்க நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து இந்த பதிகம்லாம் பாட ஆரம்பிச்சாரு. அந்த பதிகத்துல அப்படியும் மதிமயங்கி நான் வந்து அந்த இடத்துல வந்து தூங்கினேனா மயங்கினேனே தெரியாத அளவுக்கு வந்து நான் வந்து படுத்துட்டேன் அந்த திணையிலேயும். கொஞ்சம் விடிய போறப்ப கண்முழிச்சு பார்க்கும்போது கழுத்துல இருந்து அந்த செயினையும் லிங்கத்தையும் காணாம் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஊத்து ஊத்து யாராவது எடுத்திருப்பாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க திண்ணையில படுத்திருந்திருக்கவங்க எல்லாம் என்ன எங்களையெல்லாம் இப்படி உத்து பாக்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நான் கழுத்துல போட்டிருந்த செயினை காணோம், லிங்கத்தோட சேர்ந்த செயினை காணோம், தங்க செயினை அப்படிங்கவும், அப்படியா, இறைவன் எடுத்துட்டு போயிருக்காரு, எடுத்துட்டு போயிருப்பாரு, ஞானப்பால் கொடுக்கணும்ல அப்படின்னு இருந்திருக்காங்க. அப்பதான் அவருக்கு சட்டுன்னு அந்த பொறி தட்டுது. ஏன்னா இது வந்து ஒரு அவசியமில்லாத ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ஒரு அனாவசியமான ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து அப்பதான் அவருக்கு வந்து புரியுது. அப்பதான் ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி தான் வந்து இந்த தவசி பிள்ளை முன்னால வந்து நின்று, நான் வந்து யாத்திரிகம் கிளம்புறேன், நீங்க வந்து வேற சம்பளத்துக்கு ஆள் போட்டுக்கங்க, மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா ஆள் போட்டுக்கங்க அப்படிங்கிறாரு. அந்த தவசி பிள்ளைக்கு சுருங்குது. என்னடா இவன் இவ்வளவு தெளிவா சம்பளத்துக்கு ஆள் போட்டுக்கங்கன்னு சொல்றானே, அப்போ வந்து நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சுட்டு இருக்கேங்கிறத அவன் வந்து உணர்ந்துட்டானோ, அது புரிஞ்சிருச்சோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை எதுக்கு வந்து நீ இப்ப வந்து நேரா வந்து சொல்றேனே, நான் வேலையை விட்டு நிக்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்க சம்பளத்துக்கு நீங்க ஆள் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தவசி பிள்ளை கேட்கிறான், உனக்கு ஞானப்பால் கிடைச்சிருச்சா அப்படின்னு. அதோட வந்து அந்த கதை வந்து முடியும்.
எளிமையான ஒரு கவிதை தான். எல்லாருக்குமே கொஞ்சம் புரியிற மாதிரியும், கொஞ்சம் நுட்பமான கொஞ்சம் வார்த்தைகளை எல்லாம் வந்து இதுல போட்டு எழுதியிருப்பாரு. இது படிக்கும்போது வந்து நம்ம யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் நினைவு வந்துச்சு. கள்ளங்கபடம் இல்லாம ரொம்ப வெகுளித்தனமா போய் யாருக்காவது உதவி பண்ணியிருப்போம். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்க்கிறதுன்னு." அந்த மாதிரி வேலைய நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. நம்ம அந்த ஹெல்ப் பண்ணவங்கலாம். எனக்கு வந்து அது ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும். எனக்கு வந்து இந்த லிங்கக்கட்டி வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மள வச்சு பார்க்க முடிஞ்சது. நமக்கும் வந்து இந்த மாதிரி யாருக்காவது நம்ம உதவி இருப்போம். ஒரு வெகுளித்தனமா போய் உதவி இருப்போம். அதுவும் அதீதமாவே வந்து கொஞ்சம் நம்ம நம்ம சக்திக்கு மீறிய கூட செஞ்சிருப்போம். அவங்க வந்து இந்த மாதிரியான இந்த தவசி பிள்ளை மாதிரி நடந்திருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து அது மூலமா ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். நல்ல கதை இது. என்கிட்ட பிச்சமூர்த்தியோட அந்த கதைகளோட தொகுப்பு கூட இருக்கு. அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது தான். அது வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம். தேவைன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க உங்களோட குரூப் இருந்துச்சுன்னா கூட எல்லாரும் படிக்கட்டும்.